வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரை மண்ணின் மைந்தர் உஸ்லே ஆகாஷ். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல தலைப்புக்கான பதிவு. மதிப்பு. அதாவது மதிப்பு என்பது இடத்திற்கு இடம், ஒரு பொருளுக்கு ஏற்றால் போல் மாறுபடும். நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிற மதிப்பு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குன்னா, அதாவது நமது சமூகமும் சமூகத்தில் இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து மதிப்பு என்பது பணத்தை நோக்கியும் திறமையை நோக்கியும் தான் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த இரண்டு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் இன்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது நமது திறமையை தொலைத்து விடுகிறோம். ஆனால் நாம் திறமையை தேடி என்று ஓடுகிறோமோ அன்று நமது அந்த பணம் நம்மளை தேடி வரும். நண்பர்களே, நான் எதற்காக சொல்றேன்னா, உங்கள் திறமையை நீங்க வளர்ப்பதற்காக சில நேரங்களில் பண தேவைப்படுகிறது உங்களுக்காக. ஆனால் நீங்கள் உங்கள் திறமையை அந்த சமயத்தில் நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. உங்கள் திறமையை பயன்படுத்தி எந்த அளவு உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதனாலதான் சொல்றேன் நண்பர்களே, உங்கள் திறமையை நீங்கள் முடிந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. உங்கள் திறமையை முழு முயற்சியுடன் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் திறமையை நோக்கி அந்த பணம் உங்களை தேடி வரும். நண்பர்களே, ஒரு நல்ல உதாரணத்திற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அவர்கள், அதாவது பில்கேட்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, அவருடைய நண்பரும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை இருவரும் சேர்ந்து நிறுவனாங்க. பால் ஆலனும் மற்றும் பில்கேட்ஸ் இருவரும் சேர்ந்து 1975 அந்த நிறுவனத்தை வச்சிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன ஒரு விஷயம்னா, பில்கேட்ஸ் அவர்கள் படிப்புல ரொம்ப பின்தங்கியவர். ஆனால் இன்று உலக பணக்காரரா இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சது. ஆனா அது நிச்சயமா கிடையாது. பில்கேட்ஸ் அவர்கள் வகுப்பறை பாடத்துல மட்டும்தான் பின்தங்கினாரு. ஆனால் அவருடைய திறமையிலும் அவள் திறமை சம்பந்தப்பட்ட படிப்பிலும், அதாவது கணினி நுட்பத்திலும் அவர் மிகவும் ஆர்வம் காட்டினார். அவர் திறமையை அதன் மூலம் ஆர்வம் காட்டினார். அப்படி ஆர்வம் காட்டும் பொழுது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை அவரால் உருவாக்க முடிந்தது. இதற்கு முக்கிய காரணம் அவரது திறமையும் அவரது திறமையை நோக்கி ஓட முடியும் என்ற நம்பிக்கை மட்டுமே. நண்பர்களே, அன்று அவர் பணத்தை நோக்கி ஓடிருந்தார் என்றால் நிச்சயமாக இன்று அவர் மைக்ரோசாப்டை நிறுவி இருக்க முடியாது. அதனால் நண்பர்களே, நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நிச்சயமாக உங்களால் முன்னே வர முடியும் என்று நினைக்கிறீர்களோ அதை திறமையை 100% பயன்படுத்துங்கள். அப்பொழுது நிச்சயமாக அந்த பண மதிப்பு உங்களை தேடி வரும். ஒருவர் இந்த உலகத்தில் சிறப்பாக ஒரு சமூக சூழ்நிலையில் வாழ வேண்டும், ஒரு மதிப்பு மரியாதை மிக்க மனிதராக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்கள் திறமையை 100% வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்ளும் பொழுது உங்களை தேடி பல மதிப்புகள் நிச்சயமாக வரும் என்பதை ஒரு நல்ல பதிவு என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.